ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு தமிழ் கோடிங் சேனல். நாம் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபார் லூப் ஜாவாவில் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி டாஸ்க்லாம் பண்ணலாம் அப்படின்றத கிளியராக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபார் லூப்போட யூசேஜ்னு பார்த்தா, ஃபார் லூப் ஒரு ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் டைம் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆட போகிறீங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஓவரால் 20 ஓவர்ஸ் இருக்குது. அந்த ஓவரை 1 by 1 நீங்கள் ஓவர் போட போட கால்குலேட் பண்ணிகிட்டே வந்துட்டு 20th ஓவர் முடியும் போது அந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஸ்கோர் கார்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நாம் ஃபார் லூப்பில் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நான் என்னோடய எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் பார்த்த எக்ஸாம்பிள், கிரிக்கெட் எக்ஸாம்பிளே அப்படியே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதை ப்ரோக்ராமாக எப்படி கன்வெர்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இப்போ என்னோடய எக்லிப்ஸில் என்னோடய ப்ராஜெக்டுக்குள்ளே சோர்ஸ்க்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கிளாஸ் நேம் வந்து சேம் நம்ம ப்ரீவியஸ் பார்த்த எக்ஸாம்பிள் T20 கிரிக்கெட்னு வச்சுக்கிறேன். T20 கிரிக்கெட்னு வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் டிஃபால்ட்டாக வரும் நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போதே. ஸோ அதனால் நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு கிளாஸ் ப்ளஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தட் கிரியேட் ஆகிடும். நான் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணலை, இன்கேஸ் நான் அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணலை அப்படின்னா, இன்கேஸ் இந்த செக் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து இந்த மெயின் மெத்தட் கிரியேட் ஆகாது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணனால எனக்கு இந்த மெயின் மெத்தட் கிரியேட் ஆகிடுச்சு. நான் செப்பரேட்டாக அதை டைப் பண்ணணும்னு நீட் இல்லை. ஸோ நான் இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே ஒரு வேரியபிள் வித் டேட்டா டைப்போட கிரியேட் பண்ண போகிறேன். அது எதுக்குன்னா, நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம்ல, அதில் வந்து ஓவரால் 20 ஓவர்ஸ் சொன்னோம். ஸோ ஓவரால் 20 ஓவர்ஸ்க்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட் ஓவரால் ஓவர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 20 ஓவர்ஸ் 20 அப்படின்னு கொடுத்துருக்கனால நான் டேட்டா டைப் வந்து இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் பற்றின செப்பரேட் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் லூப்புக்கு ஃபார்னு ஒரு கீவேர்டு இருக்குது ஜாவாவில், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார் லூப் எழுதுவோம். ஃபார் லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து வேரியபிளை இனிஷியேட் பண்ணணும். இதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலேஷன், வேரியபிள் இனிஷியலேஷன்னா நம்ம கொடுக்க போகிற அந்த நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபார் லூப். அப்போ ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்னால் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த நம்பரை இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் ஒன் இனிஷியலேஷன் சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸ்டார்டிங் ஓவர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டார்டிங் ஓவர் என்னவா இருக்கும், 1 இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்டிங் ஓவர் 1. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்னா ஃபஸ்ட் ஓவரில் ஸ்டார்ட் ஆகி 20 ஓவரில் முடியணும். அப்போது நான் அப்படியே அந்த கண்டிஷனை இங்கே கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஓவர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 20. இதுக்கு மீனிங் என்னென்னா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டுனா ஃபஸ்ட் ஓவரில் ஸ்டார்ட் பண்ணி 20 ஓவர் வரைக்கும் இதுக்கு கீழே இருக்க லூப் சுத்த போகுது. ஐ மீன் இங்கே ஒரு லூப் நம்ம வந்து ஓப்பன் பேஸ் க்ளோஸ் பேஸ் கொடுப்போம். இது வந்து ஒரு லூப், இது அப்படியே கண்டினியூவஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் ஒன் என்னென்னா இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, அதாவது இங்கே ஸ்டார்டிங் ஓவர் இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங் ஓவர் 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சுன்னா இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், 2 ஆகிடும். தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் ஓவர் இங்கே 2 ஆகிடும். 2 ஆகிட்டு திருப்பி இந்த எக்ஸிக்யூட் ஆகிட்டு இதோட பர்பஸ் என்னது, 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறது. தட் மீன்ஸ் இப்படி உங்களுக்கு அது காட்டும், ஸ்டார்டிங் ஓவர் ப்ளஸ் 1. இதுதான் இதோட மீனிங் வந்து இதுதான். ஓகேவா? இப்போது இதோட மீனிங் இப்படி இருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட் ஓவர் கம்மிட் ஆன உடனே 1 ப்ளஸ் பண்ணி 2 ஆக்கிடும். இப்போ செகண்ட் ஓவர் இந்த லூப் முடிஞ்ச உடனே 1 ப்ளஸ் பண்ணி இதை 3 ஆக்கிடும். 3 ஆக்கிட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த ஃபால்ஸ் இந்த லூப்புக்குள்ளே வரும். லூப்புக்குள்ளே வந்துட்டு அகெயின் 1 ப்ளஸ் பண்ணி இங்கே 4 ஆக்கிடும். 4 ஆக்கிட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். 20ஐ விட 4 சின்ன நம்பர் தான், ஸோ ட்ரூ. இந்த லூப் சுற்றும். அகெயின் 1 ப்ளஸ் ஆகி 5 ஆகி
அப் டு 20 வரைக்கும் இந்த லூப் அந்த மாதிரி ரன் ஆகும். 20 முடிஞ்சிட்டு 21 ஆக்கும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆன உடனே இந்த லூப்புக்குள்ள போகாம இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிட்டு இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த இந்த சின்டாக்ஸோட மீனிங் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்டார்ட் பண்ணி 20 ஓவர் வரைக்கும் வந்து கொடுத்துட்டேன். இப்போ system.out.printlnல அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். printlnல உங்களுக்கு system.out.println போட்டால் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓவர்னு ஜஸ்ட் ஓவர்னு கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்து ஸ்டார்டிங் ஓவர் கொடுக்குறேன். தென் ஓவர் கொடுத்துட்டு கம்ப்ளீட்னு கொடுக்குறேன். இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள system.out.println கொடுத்தா இது வந்து ஹார்ட் கோட் வேல்யூ மாதிரி நம்ம இங்கே என்ன பிரிண்ட் பண்ணுறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இது வந்து இங்கே நமக்கு என்ன லூப்பில் கிடைக்குதோ அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லூப் வரும்போது ஓவர் 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. அது மாதிரி 20 ஓவர். இது எப்படி சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னு வரும். வந்த உடனே இந்த கண்டிஷன் செக் பண்ணும் ட்ரூ. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். 1ன்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகி 2 கிடைக்கும். இங்கே 2ன்னு இருந்தால் இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக 2ன்னு வந்துடும் உள்ளே வரும்போது. ஸோ அதுக்கடுத்து 3 கிடைக்கும், 3 வந்துடும். 4 கிடைக்கும், 4 வந்துடும். கண்டிஷன் செக் பண்ணி 4 வந்துடும். 5 கிடைக்கும், கண்டிஷன் செக் பண்ணும் 5 வந்துடும். இன்க்ரிமெண்ட் பண்ணும், அப்போது 6 ஆகிடும். 6 செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ. அகைன் 6 பிரிண்ட் ஆகும். 6 கூட 1 ப்ளஸ் ஆகிட்டு 7 ஆகிடும். 7 ஆன உடனே கண்டிஷன் செக் பண்ணும், 7 பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ரிப்பிட்டேட்டிவாக இது பிரிண்ட் ஆகிட்டே இருந்துட்டு இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து இது இந்த லூப்பை விட்டு வெளியே போயிடும். அப்போது இப்போ உங்களுக்கு கிளியராக ஃபார் லூப்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ இதுலேயே ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் பண்ணலாம். என்ன டாஸ்க்னா, எனக்கு வந்து இதில் ஈவன் ஓவர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸில் நம்ம பார்த்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் இங்கே ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். இஃப் போட்டு ஸ்டார்டிங் ஓவர் மாடுல்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரிமைனிங் எடுக்கிறதுக்காக. ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, அதாவது நான் இங்கே வர்ற வேல்யூவை டிவைட் பண்ணும்போது 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 0 இருந்துச்சுன்னா எனக்கு இந்த system.out.println எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ 1 வரும்போது 2ஆல் டிவைட் ஆகும்போது 0 கிடைக்காது. 3 வரும்போது 2ஆல் டிவைட் ஆகும்போது 0 கிடைக்காது. ஆனால் 2 வரும்போது 0 கிடைச்சிரும். 4 வரும்போது ரிமைனிங் 0 கிடைச்சிரும். 6 வரும்போது ரிமைனிங் 0. அப்போது 2, 4, 6, 8, 10, 11, 12, 14, 16, 18, 20 இந்த மாதிரி வரும்போதெல்லாம் இந்த system.out.println பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வெளியே போயிடும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவன் நம்பர்ஸ் ஓவர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமை டெய்லியும் ப்ராக்டிக்ஸ் பண்ண நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரியல் டைமாக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கோடிங்கோட டெப்த்தை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உதவும். என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி அதன் மூலயமா உங்களை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் உங்களுக்கு பெட்டராக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் தமிழ் கோடிங் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.